வீட்டிலே சாம்பார் பொடி மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த சாம்பார் பொடிக்கும் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற சாம்பார் பொடிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட் வைஸ் கூட நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு அரைக்கிற அந்த சாம்பார் பொடிக்கு அவ்வளவு டேஸ்ட் இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ நிறைய அதாவது குவான்டிட்டி அரைக்கணும் அப்படின்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதை நல்லா ஆற போட்டு அது ஒரு 2-3 மாதத்துக்கு வச்சிட்ருப்போம். இப்போ பூஜை டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி நம்ம சேர்ப்போம் சாம்பாரில். இந்த மாதிரி சாம்பார் பொடி இப்படி செய்ய நீங்கள் கற்றுக்கங்க. கடையில் நீங்கள் வாங்குறீங்க சாம்பார் பொடி அது அவங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. சாம்பார் பொடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்னுடைய அந்த சாம்பார் பொடி அந்த லாங் வீடியோவை இந்த ஷார்ட் வீடியோவில் ரிலேட்டட் வீடியோவாக நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அது என்னென்ன அளவு எல்லாமே கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.